வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இது 7 சென்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் 18க்கு பிறகு, அதாவது ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் எங்கேயுமே பேசலை, ஒரு மாதம் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பலர் விமர்சித்த நிலையில் இன்றைக்கி அந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதில் தாவேக நிர்வாகிகள் பேசிய கருத்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது ஆசிரியர் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இன்றைக்கி தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. உங்களுடைய ஓவரால் பார்வை என்ன சார்? ஒரு வழக்கமான கூட்டம். அவங்களுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, நீங்கள் சொன்னது போல் மௌனம் காக்கிறார் விஜய்னா மௌனம் கலைக்கிறார் விஜய்னு ஒரு தலைப்பு போடுறதுக்காக, வேறு ஒன்றும் விசேஷமாக இல்லை. நமக்கு கூட்டணி எதுவும் அமையலை, எதுவும் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பாஜக அதிமுக கூட்டணி கூட வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட போது அதுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. காங்கிரஸும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க போல தெரியுது, தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தாவேகா கட்சிக்குள்ளேயே நிறைய கோஷ்டி பூசல் இருக்குன்னு தெரியுது. இதுதான் டேக்அவே. எஸ் சார். இப்போது விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆட்களாக நம்ம என்னுடைய முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படிலாம் பேசியிருக்காரு. உண்மையிலே அழுத்தம் யாருக்கு? அழுத்தம் இன்னைக்கு தேதிக்கு திரு விஜய்க்கு தான். அவருக்கு சென்சார் போர்டில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண படலை. சிபிஐ கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அவர் ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. அதில் எவ்வளோ தூரம் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணலன்னா அது எவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கினாலும் அது பெருசாக பேசப்படாது. அதனால் பெரிய ப்ரெஷர் அவருக்கு தான் இருக்குது. அவர் அதை வேறு ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், அது அப்படியே அழுத்தமா எனக்கா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறாரு, ஆனால் அழுத்தம் இருக்குது மக்களுக்கு, யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ மக்களுடைய முதல் வாய்ப்பாக அவர் இருக்க வாய்ப்பில்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. நம்ம கூட்டணி கட்சிகளோட திமுகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரெண்டு அலைன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இவருக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும், நல்ல ஓட்டு கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப நல்ல பவர்ஃபுல் ஸ்பீச், ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய பேசினார். தொண்டர்கள்ட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்படியாக பேசினார். அதை முன்னப்பண்ண சேலஞ்ச் பண்ணி, நான் ஏற்கனவே நேற்று நீங்கள் கேட்டதில் சொன்ன மாதிரி அவர் எப்படி ஒரு 5 நிமிஷம் தான் பேச போகிறாரு, அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்ன பேசுகிறாரு போது 5 நிமிஷம் தான் பேசினார், ரொம்ப அதிகமாக பேசலை. பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப கிட்டத்தட்ட எக்ஸ்டெம்போராக தெரிகிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசினார். அதெல்லாம் நல்ல விஷயம். தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். வந்திருந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஏதோ செயலர்கள், ஒன்றிய செயலாளர், கழக செயலாளர் மாநில செயலாளர் வரைக்குமான எல்லா நிர்வாகிகள், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும். பட் அழுத்தம் இருக்குதான கட்டாயம் இருக்குது. ஏன்னா ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கார். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஏற்கனவே ஆண்ட கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஸோ 2 பேருமே ஆல்ரெடி ப்ரூவன். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அந்த அழுத்தத்தில் இருக்கிறது திரு விஜய் தான். எஸ் சார். இப்போ இந்த மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க, அதாவது அதிமுக மறைமுகமாக குறிப்பிட்டு அவர்கள் பாஜகவுக்கு மறைமுக அடிமையாக இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற திமுக அரசுமே பாஜக கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு, அதை மறைக்கிறதுக்காண்டி தான் கலராக அறிவிப்புகளை வெளியிடறாங்க, அந்த அழுத்தத்துக்கு தான் மக்கள் உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். பாஜகவுக்கு அதிமுக அடிமையாக இருக்குது மறைமுக, நேரடியாக திமுக மறைமுகமாக இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு கேட்குறது யார்? காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரு 4 நல்லதை திரு விஜய் அவர்களோ திரு ஆதவர்ஜுனா அவர்களோ, அவர் கூட இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்காக போர் முழக்கம் செஞ்சு சண்டை மாறுதம் செஞ்சாரே அண்ணன் நாஞ்சில் சம்பத். இன்றைக்கி கூட்டமே இவங்க மொழிப்போர் தியாகிகள்னால பண்ணியிருக்காங்க. இந்த மொழிப்போர் தியாகிகள்னு எப்படி உருவானாங்க? இந்த கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே உயிர் இழந்தது யாரை எதிர்த்துங்கிறத சொல்லட்டும். காங்கிரஸை எதிர்த்து 38லையுமே 65லையுமே 2லையுமே திணித்தது காங்கிரஸ். அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானது காங்கிரஸ். அப்போ யாரை எதிர்த்து இவங்க இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்கம்னு செலுத்திட்டு, அவர்களுக்கெல்லாம் படங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு காங்கிரஸோட கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ யாருக்கு அடிமையாக இருக்கிறது? மறைமுக அடிமை, நேர்முக அடிமை நீங்கள் பாஜக சொல்கிறீங்க. அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவாக கேள்வி எழுப்புறாரு. பாஜக உள்ளே வரக்கூடாது, ரொம்ப சரி, காங்கிரஸ் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. கச்சத்தீவு இலங்கையை கொடுத்தது யார்? அவங்களுக்கு ஏற்பாடா? நீட்டை அவர் அறிமுகப்படுத்தினது யார்? காங்கிரஸ். திரு விஜய்க்கு உடன்பாடா? கல்வியை, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினது யார்? காங்கிரஸ். விஜய்க்கு உடன்பாடா? காவிரி பிரச்சனை, எந்த பிரச்சனை வரட்டும், மொழி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, காங்கிரஸுடைய பங்களிப்பு, காங்கிரஸ் போடாத பிள்ளையார் சொல்லி ஏதாவது ஒன்று இருக்குதா? அப்போ தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்குமானால் அந்த அத்தனை பாதிப்புகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது காங்கிரஸ்.
மீனவர்களை சுட்டுது, 600 மீனவர்கள் சுட்டாங்கன்னு சொல்லி நாகப்பட்டினத்தில் பேசினாரு. 600 மீனவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டாங்கன்னு சொல்லணும்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு, பாஜக ஆட்சி காலத்தில் சொல்லட்டும். அப்போ பாஜகவுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னே வச்சுக்கோங்க, மறைமுகமாக இருக்கிறாங்க, நேரடியாக இருக்காங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு எதுக்கு அடிமையாக இருக்க முயற்சிக்கிறீங்க, எதுக்கு அதுக்கு ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசும்போது கூட காங்கிரஸுங்கிற பேரை கூட யாரும் சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் மொழிப்போர் தியாகிகள் வந்து திணிக்கப்பட்ட போது உயிரிழந்தாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, தூக்குல தூங்கினாங்க, நெருப்புக்கு வந்து உடலை கொடுத்தாங்க, இன்னுயிரை இழந்தாங்க, மண்ணுயிரை இழந்தாங்க. சரி, யாருக்கா இழந்தாங்க, யார் எதிர்த்து இருந்தாங்க, அது சொல்லணும்ல. 65 ஆட்சியில் இருந்தது யார், அது சொல்லணும்ல. அந்த நிர்பந்தம் ஏன் வந்துச்சு, அது சொல்லணும்ல. அப்ப எந்த காங்கிரஸ் கட்சி ஈழ விடுதலை போரை வந்து நசுக்கியது யார், அது சொல்லட்டும். யாருக்காக நடத்திய போர் என்று மஹிந்த ராஜபக்சே சொன்னார், இலங்கை அதிபர். அப்ப இவங்க சொல்லுவாங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லுங்க, அவங்க வரமாட்டேன்னு சொன்ன பிறகு வேணா சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் சேர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்க வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து பிரஸ்ஸை பார்க்குறாரு, காங்கிரஸ் கூட பேசுற என்னாச்சுங்கன்னா பதில் சொல்ல மாட்டார். அதான் சார் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு, தலைவர் வந்து எல்லாமே சொல்ல. கூட்டணி உண்டுன்னு சொல்லுங்க, கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுங்க, கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. மற்றவர்கள்லாம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு தனியா நான் வர தயாரா இருக்கேன்னு சொல்லல. என்ன வீரம் இருக்கு எனக்கு புரியல. யாருமே வரல, நாங்க தனியா நிப்போம் அப்படின்னு பிறகு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிருக்கணும். நீங்க கட்சி ஆரம்பிச்ச டே 1ல கூட்டணி அமைப்புன்னு சொன்னீங்க, கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொன்னீங்க. இன்னைக்கு யாருமே வரலன்னா தனியாக நின்றாலும் தாங்குற அளவுக்கு நம்முடைய படை வளர்ந்துருக்குன்றீங்க. அப்ப யாருமே வரல, அப்ப இது தனித்தன்மையா தனித்து விடப்படுறதான்னு பார்க்கணும்ல. அப்ப வந்து அழுத்தம் இருக்குது அப்படின்னு பாஜக கூட சேரணும்னு தெரிஞ்சாங்கன்னா அது அழுத்தம் இருக்குது. காங்கிரஸ் கூட சேரணும்னு நினைச்சாங்கன்னா அது துரோக பட்டியல சேராதா? தமிழர்களுக்கான அத்தனை எதிரான விஷயம் நான் சொல்ல, நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்றை விஜய் எல்லாம் பேச வேண்டாம், பெரிய மனுஷன், அதில் கீழே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து பேசட்டும். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகம் செய்யலைங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்ததெல்லாம் நல்ல விஷயங்க. கச்சத்தீவை கொடுத்தது, நீட்டை கொண்டு வந்தது, காவிரி பிரச்சனை சிக்கலாக்குனது, இலங்கை தமிழர் பிரச்சனை காலி பண்ணது, தமிழக மீனவர்களை சுட்டுக் கொண்டது, இதில் எந்த விதமான பிரச்சனைக்கும் காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லட்டும், நம்ம திருத்திக்கிடுவோம். யார் அண்ணன் நாஞ்சில் சம்பவத்தை கேட்கட்டும், ஆதவர்ஜுனா சொல்லட்டும், யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், ஐஆர்எஸ் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் அருண்ராஜ் சொல்லட்டும், யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், நம்ம பேசாம உட்காந்துடும். அப்ப காங்கிரஸ் கூட சேர துடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து தமிழ் பற்று. பாஜக கூட சேர்ந்தவங்க சேர விரும்புறாங்கன்னா அது வந்து அடிமை கூட்டம். இது என்ன லாஜிக்ங்கிறது அவர் சினிமாலையாவது ஏதாவது லாஜிக் தெரிஞ்சா சரிதான். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு பாஜக அப்படிங்கிறப்ப நேரடியாக குறிப்பிட்டதா ஒரு டாக். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த சிபிஐ விசாரணைலாம் போயிட்டு இருந்தது. அதற்கு பயந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பேரை சொல்லாமலே இருந்தாருன்னு திமுகவினர்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டைரக்டாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் அந்த பத்மா அவார்ட்ஸ்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை எளிய சாமானிய கலைஞர்களாக இருக்கக்கூடிய, உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய, மருத்துவர்களாக இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு தெரியாமல் தங்களுடைய கடமையை வந்து ஒரு சேவை போல செய்து கொண்டிருந்த பல 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 பேருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலம்பு கலைஞருக்கு கொடுக்குறாங்க, ஒரு மாட்டாஸ்பத்திரி டாக்டர் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பத்மா அவார்டா இது. பாஜக பேரை சொல்லிட்டாரு விஜய் அப்படின்னு அப்படியே பாஜக வந்து நெஞ்சில் குத்தி, எங்கள் பேரை சொன்னீங்க தலைவா, ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்ல போகிறாங்க. இது என்ன கணக்கு? பாஜக பேரை சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? மக்கள் ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக கொடுத்துருக்குறாங்க. இந்த முறை குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட்ல வந்து ஒரு 12 ராஞ்சில் ஒர்ஸ்ட் கேஸ் 10-15 எம்எல்ஏ எடுக்க போறாங்க. அப்ப யாருக்கு எங்கேயா கொடுத்துருக்கான்னு பாருங்க. பாஜகவுக்கு அதிகமான எம்எல்ஏ இருக்கா, தாவைக்காக்கு அதிகமான எம்எல்ஏ வர போறாங்களான்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ பாஜக பேரை குறிப்பிட்டா என்ன, குறிப்பிடாட்டி என்ன? அவர் குறிப்பிட்டா அது என்ன தேசிய பதக்கமா, பாரத ரத்னா அவார்டா, பத்மஸ்ரீ விருதா, என்ன அதுல என்ன பெருமைப்படுகிற இருக்கு? அண்ட் சிபிஐ விசாரணையை மையப்படுத்தி இது வந்து இந்த மாதிரியான ஒரு அபத்தமான விமர்சனம் பார்க்கவே முடியாது. அது நீங்க திமுக காரங்க பண்ணாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாலும் சரிதான். சிபிஐ விசாரணை கேட்டதே தாவைக்கா, அதுல ஒரு சாட்சி விசாரணையாக விட்னஸ் சம்மன் கொடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்காரு. இதுல சிபிஐ விசாரணை அவர் என்ன கையை முறுக்குறாங்க, என்ன செய்யறாங்க? அவர்கிட்ட 4 கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி நீங்க கேட்பீங்கல்ல, நீங்க வந்து விஜய பேட்டி எடுக்கிறதா கேட்க முடியல. ஏன் சார் லேட்டா போனீங்க, ஏன் சார் சீக்கிரம் போனீங்க, ஏன் சார் 41 பேர் பார்க்க போல, ஏன் சார் உங்க வீட்டுக்கு கூட்டு வச்சு பார்த்தீங்க, ஏன் சார் அவங்க வீட்டுக்கு போல, இதெல்லாம் கேட்க முடியல. இந்த விஷயங்கள் தானே உங்களுக்கு எப்போ தகவல் தெரியும்? உங்களுக்கு யார் சொன்னா? காவல்துறை தடுத்துச்சு, அதை மீறி நீங்க போனீங்களா? காவல்துறை தடுச்சா தடுக்கலையா? இதான். இது என்ன பெரிய கிடுக்குப்பிடி விசாரணை? நீங்க கேட்பீங்க, நான் கேட்பேன், சிபிஐ கேட்கும். அப்ப சிபிஐ கையை முறிக்கிச்சு, சிபிஐ விசாரணைக்கு பயந்து. இதுதான் இந்த உருட்டு அப்படிங்கிறது. இதுல சிபிஐ விசாரணை எங்க அவர் கையை முறுக்குது? அவருக்கு என்ன பிரச்சனை வருது? அவர் தான் கம்ப்ளைனன்ட். கம்ப்ளைண்ட் கேட்பாங்கல்ல, என் வீட்டில் செல்போன் திருடு போச்சுன்னு சொல்றேன். அப்படியா? செல்போன் எங்க வச்சிருந்தீங்க, என்ன மாடலு, என்ன பிராண்டு, என்ன காஸ்ட், உங்க வீட்டில் யார் யார் வர்றா, யார் யார் போறா, செர்வன்ட் இருக்காங்களா, பக்கத்து வீடு யார், எழுத்தோட, இது கேட்பாங்கல்ல. அப்போ வந்து ஐயோ நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, உங்களே விசாரிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்றவங்க தாங்க ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க.
இந்த விசாரணை முறைகள் எதுவுமே தெரியாம வெறும் சினிமா மட்டும் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாஜக பெயரை குறிப்பிட்டது ஒன்றும் பெரிய காம்ப்ளிமெண்ட், அவர்கள் நெஞ்சில் பதக்கம் குத்தி விஜயால் பெயர் குறிப்பிடப்பட்ட பாஜக நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக ஏற்கனவே உலகத்தின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. இந்தியாவை தொடர்ந்து 3 முறை வென்றக்கூடிய கட்சியாக இருக்குது. அது இந்திரா காந்தி பீரியடுக்கு பிறகு இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. இன்னமும் கூட பெரிய அசைக்க முடியாத சக்தியாக அகில இந்தியாவில் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய கட்சியாக இருக்குது. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து பாஜக பெயரை குறிப்பிட்டார் அப்படின்னா பாஜக பெருமை கொள்வதற்கு அதில் எதுவும் இல்லை. இப்போ இவ்வளோ நாளாக திமுகவை வந்து தீய சக்தி, டிஎம்கே விசஸ் டிவிகே இப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு இருந்த விஜய் வந்து முதன்முறையாக ஊழல் சக்தின்னு இன்னொரு கட்சியை குறிப்பிடுறாரு. ரொம்ப சரிதான். அது தீய சக்தி ஊழல் சக்தி சொல்றது வந்து அப்படிதான் அவருடைய அரசியலை நடத்தணும். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்று தான் அவர் தன்னை முயற்சி பண்றார். அப்போ திமுக அதிமுக அவர் கடுமையாக விமர்சிக்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. அப்படிதான் விமர்சனம் பண்ணணும். அப்போ வந்து ஏடிஎம் கிட்ட சாஃப்டா இருக்கிறாரு, பிஜேபி கையை முறிக்குது, ஸோ கடைசியில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போயிடாருன்னு சொல்லும்போது அவர் வந்து முதல் நாள்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவை பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்காரு. நாம சொல்லியிருக்கோம் இந்த அதிமுக பாஜக எதுக்கு தான் வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்களும் தெரியல. அவர் விமர்சனம் பண்றாரு, இவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, தயங்குறாங்க. அப்ப இவர்கள் தயங்க அவருடைய ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகுது. இந்த முறை நேரடியாக விமர்சனம் பண்ணிட்டாரு, which is well and good. அப்படிதான் அரசியல் இருக்கணும். நேரடியாக தான் பண்ணி இந்த மறைமுகமா பார்த்து ஜாடமடியா பேசி இந்த அங்கிள் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா கூட நேரடியாக பாஜக, திமுக, அதிமுக, காங்கிரஸ் அப்படின்னு அவங்க பேசுறது சரிதான். காங்கிரஸ் பேச மாட்டார், மன்னிக்கணும், காங்கிரஸ் பேச மாட்டார், இப்படியே வந்துடாது, அவர் காத்துட்டு இருக்காரு. ஸோ இவர்களை வந்து அதிமுகவை நேரடியாக விமர்சனம் பண்றது புரிந்து கொள்ளக்கூடியது. அதிமுக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிமுக திமுகவை விமர்சிக்க தான் வேண்டியிருக்கும். அதிமுகவை கூட்டணிக்கு நம்ம சேர்ந்துக்கலாம் ட்ரை பண்ணதோ, பாஜக கூட்டணிக்கு போலாமான்னு யோசிச்சதோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, அடங்கி போவதற்கோ அண்டி பிழைப்பதற்கோ அடிமையாக இருப்பதற்கோ நான் அரசியலுக்கு வரல, என்னை மக்கள் கேரியரின் உச்சத்தில் உட்கார வச்சாங்க, நான் மக்களை நம்பி தான் வந்திருக்கேன். கேரியர் உச்சத்தில் அவர் மட்டுமா இருந்தாரு? ரஜினிகாந்த் இல்லையா? கமல்ஹாசன் இல்லையா? பாக்யராஜ் இல்லையா? ராஜ்கிரண் இல்லையா? ராஜ்கிரண் படம் வந்துச்சுன்னா இன்னொரு படம் வந்துருமா பக்கத்தில்? ராமராஜன் இல்லையா? இப்படி எந்த நடிகர் வந்து கெரியர் உச்சத்தில் இல்லை? நம்ம வந்து எவ்வளோ படங்கள் முதல் தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடின படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அது எவ்வளோ படங்கள் ஓடி இருக்கு, எவ்வளோ பேர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ சூப்பர் ஸ்டாராக அன்னையிலேருந்து பலவர் இருந்திருக்காங்க. நம்ம வந்து கருப்புலை காலத்துலேருந்து இருக்காங்க. நடிகர்கள், கலைஞர்கள் மக்கள் பார்ப்பாங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. பிற மொழி படங்களை பார்க்குறாங்களே, தமிழ் மொழி படங்கள் மட்டுமா பார்க்குறாங்க. அப்போ கலைஞர்களை கலைஞராக உற்சாகப்படுத்தக்கூடியதை அது மக்கள் வந்து தங்களுடைய அரசியலுக்கு கொடுத்த அங்கீகாரம் பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு ஏமாற்று முயற்சி. எனக்கு நான் கலைஞராக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, ஒரு தலைவராக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இனிமே தான் தெரியும். ஸோ கலைஞராக கொடுத்த அங்கீகாரத்தை தலைவராக கொடுத்த அங்கீகாரங்க மாதிரி ஒரு திசை திருப்ப முயற்சி பண்ணக்கூடாது. அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர், நல்ல நடிகர், பிரமாதமாக என்டர்டைன், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா எல்லாரும் என்டர்டைன் பண்ணுவார். படத்தில் வந்து நல்ல அருமையான மசாலா இருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம ஹிட்டாக இருந்துச்சு, மக்கள் வந்து ஹிட் கொடுத்தாங்க, சூப்பர், நோ டவுட். ஆனால் அரசியல் தலைவராக நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் கூட சந்திக்கல. நீங்கள் வரும்போது பாராளுமன்ற தேர்தல் கிடந்துச்சு, நீங்கள் வந்தபோது சட்டமன்றத்தில் வரப்போகுது, நீங்கள் வரும்போது இடைத்தேர்தல் வந்துச்சு, நீங்கள் எதில் கலந்துக்கிட்டீங்க? அப்ப மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப இனிமே தான் நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட கட்சிகள் இருக்காங்க, நீங்க இனிமே தான் நிரூபிக்கப்படணும். அப்ப நான் வந்து அண்டி பழைக்கல, அடிமை பண்ணலாம், அதெல்லாம் ஓகே தான், சூப்பர். கூட்டணி வரல அப்படின்னா கூட்டணியே வர வேண்டாம்னு சொன்னவர் திரு சீமான். நீங்க கூட்டணி வேணும்னு சொன்னவர். இப்ப யாரும் வரலன்னு நான் அடிமை இல்லை, நான் அண்டி பழைக்க வரல, நான் வந்து அதுக்காக வரல, இதுக்காக வரலன்னு சொல்றீங்க. கூட்டணி வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு வேணும்னு சொல்லி எல்லா கட்சியும் அழைத்தான். அழைக்காத கட்சிகள் கிடையாது. பாஜக முயற்சி பண்ணுச்சு, அதிமுக முயற்சி பண்ணுச்சு, எல்லா கட்சியும் முயற்சி பண்ணாங்க. அப்ப எனக்கு வேண்டாங்க, சரி வராதுங்க, நான் தனியா நிற்பேங்க, எனக்கு வந்து பரவாயில்ல, ஓட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஓட்டு கிடைக்காத பரவாயில்ல, தனியா நிற்பேன்னு சொன்னவர் திரு சீமான். அப்ப வந்து கூட்டணி வேணும்னு சொன்னவர் யாரு? திரு விஜய். கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி சொன்னவர் திரு விஜய். அப்ப இப்ப வந்து யாருமே வரலன்னு, நான் அடிமையாக வரல. அப்ப நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்திருந்ததுன்னா, அப்ப நீங்க வச்சுக்கீங்க, அப்ப காங்கிரஸ்க்கு அடிமையை ஒத்துக்கிடுவாங்களா? யாராவது ஒருத்தர் கூட்டணியா இருந்தா அடிமையா? அப்போ வந்து நான் அடிமையாக வர்ற இதெல்லாம் நல்ல டயலாக், நல்ல எமோஷனலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சண்டை போடுறாங்களா இல்லையா? பாஜகவும் அதிமுகவும் சண்டை போட்டாங்களா இல்லையா? அப்போ அவரவர் கட்சியில் அவரவர் உரிமைக்காக குரல் கொடுக்கணும். அப்போ யாருக்கு அடிமை? பாஜக வந்து அதிமுக அடிமையாக இருந்தால் எப்படி பாஜக தங்களுக்கான சீட்டுக்கு வர முடியும்? அண்ணாமலை அவர்கள் என்னெல்லாம் பேசினார் எல்லாம் தெரியுமில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பேசினார் தெரியுமில்ல. அப்போ அடிமையாக இருந்தாங்க எப்படி அவங்க சண்டை போட்டுருக்க முடியும்? அப்ப காங்கிரஸும் திமுக இன்னைக்கு சண்டை போட்டு இருக்காரு, எல்லாரும் தெரியுமா இல்லையா? அப்ப யாருக்கும் அடிமை கிடையாது. அவர் கட்சியை வளர்க்க முயற்சி பண்றாங்க. விஜய் என்ன பண்றாரு? இதுல விடுதலை சிறுத்தைகள் வந்து சேர்த்து பார மாட்டாரா? எவ்வளவு முயற்சி பண்ணார். ஆனந்தவுடனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனுடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு.
நேத்து வரைக்கும் திமுக ஆதரிச்சு திருமாவளவன் உங்க கூட வந்தாருன்னா நல்லவராயிடுவாரா? இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் திருமாவளவனையும் விமர்சிச்சிருக்காரு. அதான் சொல்ல வரேன். நான் மற்றவங்களை விட்டுருங்க, நம்ம விஜய் அவருடைய பேச்சை எடுப்போம். அது வந்து ஆதவர்ஜுனாவுடைய பேச்சில் வந்து திருமாவளவனுடைய கட்சியே இங்கே வந்துருச்சு சொன்னார். அதில் வந்து பெரும்பான்மை உண்மை இருக்கு, நம்ம மறுக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வட மாவட்டங்களில் பட்டியல் சகோதரர்கள் பெரும்பாலும் இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க, அது உண்மை, அது மறுக்க இருக்குல்ல. அது அண்ணன் திருமாவளவனுக்கு பெரிய இழப்பு இருக்கு. நான் கேட்கிறேன், திருமாவளவர்கள் கூட்டணிக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு காலையில வரைக்கும் திமுக ஆதரிச்ச திருமாவளவன் உங்க கூட வந்தா புனிதராயிடுவாரா? அப்ப நீங்க திமுக ஆதரிக்கிறது தப்பு தானே? அப்ப தப்பு ஆதரிக்கக்கூடிய கட்சியை நீங்க எப்படி கூட்டணி சேருவீங்க? இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு தோல் கொடுத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி உங்களோட கூட்டணி வந்தா புனிதமாயிருமா? 4 ஆண்டுகள்ல வந்து ஒரு விஷயத்தை கூட மறைச்சு பேசலையே, ஒரு விஷயத்தோட ஏத்து பேசலையே அவங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு முயற்சி பண்றீங்களா இல்லையா? இன்னைக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் கேட்கும்போது நாங்க எங்க காங்கிரஸ் கேட்கணும், காங்கிரஸ் ஒன்று வேண்டாங்க, அது டெபாசிட் கட்சிக்கு சொல்லி பாருங்க. அப்ப கூட்டணிக்கு முயற்சி பண்றீங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, தூது போகுது. அப்ப யார் அடிமை கட்சி, யார் அண்டவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பார்க்கணும்ல. எங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வேணாம், காங்கிரஸ் கட்சி வரக்கூடாதுன்னு சொல்றாரு சீமான், பாஜக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு சீமான், அதிமுக திமுக 2 மாற்று நான் தான் சொல்றாரு சீமான். அது மாதிரி நீங்க சொல்லி பாருங்க. யாருமே சேர்க்கலங்கிறதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல என்ன கணக்கு இருக்கு? இன்னைக்கு மீட்டிங்கில் பேசின அனைத்து தாவேக நிர்வாகிகளும் விஜய் உட்பட அனைத்து பேருமே ஒரு வாதத்தை முன்வைத்தனர். என்னென்னா, குடும்பத்துக்கு ஒரு வாக்கு வந்து டிவி கேக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் சிடிஆர் நிறுவனத்துக்கு இன்னொரு படி போயிட்டு வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எனக்கு சுமார் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அப்படி பார்த்தா குடும்பத்துக்கு ஒன்று வச்சாலும் 2 கோடி வாக்கு வரும். இது வந்து 40% சொல்கிறாரு. டிவி கேக்கு 40% சாத்தியமா? இல்லை, 100% இருந்தால் தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா அவர் உச்சத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பீக்கில் இருந்தார். அவருடைய படங்கள்லாம் எத்தனை நாட்கள் ஓடிச்சு, நம்ம வந்து எவ்வளோ ஹிட்டாக இருந்துச்சு பார்த்தோம். நம்பர் 1 நடிகராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இருக்கு. அப்போ வந்து 100% இருந்தால் தான் கம்மியாக சரியாக இருக்கும். 40%னா 60% எங்கே போச்சுன்னு எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அப்போ இன்னமும் கூட விஜய் அவர்கள் வந்த பிறகு கூட, விஜய் அவர்கள் வரணும் எல்லாம் தேடின பிறகு கூட அதிமுக திமுக பக்கம் ஒரு 60% வாக்கு இருக்குன்னு நினைச்சாருன்னு நம்ம என்ன செய்யறது? அப்படி 40% தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னது. நீங்க அதுக்கு மேல அங்க யோசிக்கக்கூடாது. எல்லாம் ஏற்கனவே சொல்லுங்களா, எல்லா கட்சியுமே 2 கோடிம்பாங்க. நீங்க பாமக எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க கேளுங்க. 1 கோடி வன்னியர்கள் எங்களுடைய வாக்கு வங்கின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதிமுக 2 கோடி, திமுக 2 கோடி, காங்கிரஸ் பாஜக ஆளு சேர்த்து ஒரு 50 லட்சம், 2 சேர்த்து 1 கோடி வச்சுங்க. மொத்தம் 10 கோடி பேர் இருக்க ஓட்டு 5.25 கோடி தானே. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப ஓட்டு 5.25 கோடினா மொத்தம் உங்களுக்கு இப்படி வந்து நிற்பாங்க. அப்ப நான் வந்து 80% இருக்கிறோம், 100% இருக்கிறோம், 90% இருக்கிறோம், எவ்வளவு நாள் சொல்லிக்க வேண்டியதான். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த போட்டோல இருக்குல்ல, அது மாதிரி கிரௌட பார்த்துட்டு ஹாப்பியா பண்ணுறதுக்கு எல்லாரும் அப்படியே 40% நமக்கு இருக்கா, வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கா, சந்தோஷம் தான். வீட்டில் ஒரு ஓட்டு இருந்தால் நான் மாமான்னு சொல்ல போறோம். நாளைக்கு 40% வாக்குகளை வந்து திரு விஜய் பெற்றார்னா நம்ம வந்து அவர் பெறலன்னு சொல்ல போறோமா? 40% வாக்குகளை பெற்ற விஜய் டெபாசிட் பெருச்சுன்னு சொல்ல போறோமா? பெற்றார்னா வாங்கினாருன்னு சொல்ல போனாலும் நமக்கு என்ன கோர்ப்பு இருக்கு? ஆனா இன்னைக்கு 40% வாக்குகள் இருக்குதா, அது ஒரு கற்பனை. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அது வந்து வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு உருவாச்சுன்னா அது வந்து ஒரு வரலாற்று புரட்சியா இருக்கும். அது நம்ம புரட்சியை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் கணிக்கல. ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதோ அண்டர் கரண்ட் ஏதாவது ஓடுதா அப்படின்னு தெரியல. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். விஜய் அவர்கள் பேசும்போது பூத்களை பற்றி ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பூத் என்பது கள்ள ஓட்டு போடும் இடம், நமக்கு வந்து ஒரு ஜனநாயக கூடம் அது அப்படி. கள்ள ஓட்டு நிறைய போட்டுட்டு இருந்திருக்காங்க, அதில் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இது வந்து இவர்கள் வந்து கள்ள ஓட்டு போடாமல் இருக்கிற ஓட்டை போட வச்சா அது சந்தோஷம் தான். அது வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு இல்லை, ஜனநாயகத்துக்கான கூடமா, எல்லாருக்கும் ஜனநாயக கூடமா, அது வந்து ஜனநாயக கூடமாக தான் இருக்கணும். யாராவது கள்ள ஓட்டு போட்டாங்கன்னா அதை தாவேக்கா தடுக்கணும். அவர்கள் அந்த அதையாவது ஒரு கலப்பணியாக செய்யணும். அவங்களுக்கு ஓட்டு விழுதோ இல்லையோ, கள்ள ஓட்டுன்னு யாருக்கும் விழாமல் வந்து அவங்க விஜிலண்டாக அவங்களுடைய திரு ஆதவர்ஜன் தான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கார். அவர் வந்து அவங்களுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு BLA 2 எல்லாத்துக்கும் நல்ல பயிற்சியை கொடுத்து அவர்களை வந்து சரியாக ரெடி பண்ணி வச்சுட்டு கள்ள ஓட்டுகளை தடுத்தாருன்னா அது வந்து அவருடைய கட்சிக்கு சேவை செய்யறது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கே செய்யறது பெரிய சேவையா இருக்கும். அந்த பார்வை வந்து இவங்க கள்ள ஓட்டு போடுறாங்க, அவங்க கள்ள ஓட்டு போடுறாங்க சொல்றது, கள்ள ஓட்டு போட போடுறது உண்மைதான். அதை தடுக்கிறதுக்கான முயற்சி தாவேக்கா எடுத்தா நல்லதுதான். விஜய் அவர்கள் அடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நட்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதல்ல ஒரு குட்டி கதை சொல்றாரு, வெள்நாச்சர் கதை சொல்றாரு. வெள்நாச்சர் மருது சகோதரர்கள் கதை சொல்லிட்டு, நட்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து போட்டி தான் அப்படிங்கிற சென்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். தனித்து போட்டிட்டும் பெரிய வெல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய படை தயாரிச்சு, தாவேக்காவுடைய படை தயாரிச்சுன்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதுக்கு வந்து முதல்ல வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க, எதுக்கு கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க? ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டே சொல்லாங்க சார், கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். மலேசியாவில் நடந்த கூட்டத்தை கூட சொல்லியிருக்காரு, அணியாக வருவானா தனியாக வருவானா, நம்ம எப்பயுமே அணியாக தாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் என்ன கணக்கு? அப்போ இப்போ வரைக்கும் கூட்டணி வந்து யாரும் மறுக்கலை, கூட்டணி வேண்டாம்னு சொல்ல, கூட்டணி தேவை. இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரைக்கும் எல்லாருமே ஒரு செட்டில் ஆன பிறகு
தேமுதிக எல்லாம் வருமா இல்லையான்னு குழப்பம் வந்த பிறகு வந்தா அவர்களை அகாமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கவலை வந்த பிறகு இப்போ வந்து நாங்கள் தனியாக நிற்கிற பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து இன்னைக்கு தனியாக நிற்கிறங்கிறது சந்தர்ப்பம் எதுவும் அமையாமல் தனியாக நிற்கிறது வீரமாக பார்க்கப்படாது. 4 பேர் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் நான் தனியாக தான் நிற்பேன் சொல்லியிருந்தா அதுதான் வீரமாக பார்க்கப்படும். யாருமே சேரலன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் யார் தெரியுமா தனியாக நிற்போம்னா அது வந்து மக்கள் சாமானிய மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து they were longing for Congress alliance, they were longing for VCK alliance, they were longing for communist alliance, they were longing for அம்மா மக்கள் முன்னேற்றம். இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, யாருமே ஒன்று கதை கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏதாவது முடிவு எடுக்குதா, நம்ம we have to wait and watch. காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்தானா அது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். அது வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு ட்ரை கார்னர் கண்டஸ்ட் கொடுக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்கல. இன்னும் சொல்ல போனா திரு செல்வப்பெருந்தகை காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் வந்து சட்டமன்றத்தில் நம்ம எல்லாம் விசிலடிச்ச குஞ்சுகள் கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். ஸோ அவர் சுத்தமா வந்து தாவேக்காவோட கூட்டணி விரும்பலங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அப்போ வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு காங்கிரஸ் வருமா அப்படின்னே தெரியல. அப்போ எந்த கட்சியுமே வராம போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நம்ம வந்து பாஜக அதிமுக கூட்டணியிலேயே சின்ன சின்ன கட்சியெல்லாம் நிறைய பேர் பார்த்தோம். திமுக கூட்டணியும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் அப்படி சின்ன கட்சியோட உங்களோட சேரலையே. ஒரு ஏதோ ஒரு 2 மாவட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு மாவட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு சமூகத்தில் பின்புலத்தில் இருக்காங்க கூட சேரலையே. அப்போ உங்களுடைய யார் வந்து நம்ம நம்பி வருவாங்க இல்லையா, நம்ம கூட்டணி யாரும் வரலையே. அப்போ நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும்ல. அப்போ தனித்து போட்டி அப்படின்னா கட்டாயமா தாவேக்காவுக்கு லாபம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிமுகவுக்கு திமுக லாபமான இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்டேஜ். ஆனால் அந்த அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு தனிப்பெரும் ஆட்சியை கொடுத்துரும். அவங்க வரப்போறது ஏடிஎம் கட்சி சொல்ல முடிய அளவில் இல்லை. அவங்களுக்கு வந்து லிட்டில் அட்வான்டேஜ் இருக்குது. இனிமே அவங்க வந்து ஷீட் ஷேரிங்ல எப்படி பண்றாங்க, கேண்டிடேட் செலெக்ஷன்ல எப்படி பண்றாங்கிற பொறுத்து அது முடிக்கும். பட் கிளியரா தெரியுது தனித்து போட்டியிடுறதுனால தாவேக்காக்கு எந்த லாபமும் இல்லை, பெரும் நட்டம் தான் தாவேக்காக்கு இருக்க போகுது. ஒரு அரசியல்வாதியாக விஜய் வந்து மெரியேறி இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா இருக்கிறார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து வித்தவுட் என்டோர், அதாவது நம்ம வந்து வழக்கமாக ரிட்டாரிக்கான பொலிட்டிஷியன்ஸாக நிறைய பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பது, எல்லாத்துக்கும் சவுண்ட் விடுவது, எல்லா பற்றியும் விமர்சனம் பண்ணுவது, தெரிஞ்ச மாதிரியே பேசுவது, சம்பந்தமெல்லாம் பேசுவது, பல சந்தர்ப்பங்களில் உளறி கூட கொட்டிடுவது, இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்த சந்தர்ப்பங்களில் ரொம்ப நிதானமாக ரொம்ப அமைதியாக தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் திரு விஜய் ரொம்ப கிளியராக இருக்காரு. எதுக்கு அவசியமோ அதுக்கு பேசுவோம், அதுக்கு அவசியம்ல நினைச்சா பேச வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஒரு கருத்து இல்லை, இல்லாட்டி கருத்து சொன்னால் பாதகமாயிருந்தா அமைதியாக இருக்கிற தப்பு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து செய்கிறாரு. ஒரு பலம் இருந்தா கூட, அது நிரூபிக்கக்கூடிய தன்மை இருந்தா கூட பல சமயம் கருத்து இல்லாமல் இருக்கிறாரு. தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களோட சப்ளா சொல்றாரு. அது வந்து ரொம்ப ஆக்வர்டாவோ பிலோ த பெல்ட் கிக் பண்ணியோ தனிப்பட்ட தாக்குதல் நடத்தியோ செய்யாம பண்றாரு. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பேச்சில் வந்து ஒரு 40-45 நிமிஷம் முதல் மாநாட்டில் பேசின காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசுறாரு. ஆனால் எப்போ சந்தர்ப்பங்களில் பேசினாலும் ரொம்ப அது வந்து டே பை டே மெருகேறிட்டு தான் போகுது. நோ டவுட். இந்த முறை அவர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தா கூட, பேப்பர்லாம் வச்சிருந்தா கூட, அதை வந்து ஒரு தனியாக நம்ம வந்து எக்ஸ்டெம்பரா பேசுறோங்கிற மாதிரி தான், அந்த தோற்றம் அளிக்கிற மாதிரி தான் பேசினாரு. அது நல்ல எமோஷன் கரெக்டாக டிராவல் ஆச்சு. அவங்கள்ட்ட இருந்த ஆடியன்ஸுக்கு, இருந்த தொண்டர்கள்ட்ட கரெக்டாக அது லேண்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வந்து சரியாக பிஹேவ் பண்ணுறாரு தான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பல முறை சொன்னதான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். திரு விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் கமிட் பண்ணல. அவருக்கு வந்து எந்த மைனஸ் பாயிண்ட்டும் இல்லை. அவர் வந்து he is not carrying any dead weight or any luggage. காங்கிரஸ் கட்சி சேர்த்தாதான் அது லக்கேஜாக வந்து நிற்கும். அந்த மாதிரி லக்கேஜ் எதுவுமே அவருக்கு இல்லாதனால அவர் வந்து ஒரு கிளியராக இருக்கிறார். அப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அவருக்கு வந்து வரக்கூடிய ஓட்டு எல்லாமே அட்வான்டேஜ் தான். அவர் பொலிட்டிக்கலாக எந்த தப்புமே பண்ணல. அந்த பேசுறதுலையுமே ரொம்ப அபத்தமான விஷயங்கள் பேசல. அதனால வந்து ஒரு சரியா போயிட்டு இருக்காரு. மெச்சூர் ஆயிட்டு தான் இருக்கிறாருங்கிறதுல நோ டவுட். சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.